ஆண்டவரை தேடி வருகிற ஒருவனையும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. நீதிமான் அப்பத்துணிக்கோ எந்த ஒரு காரியத்திலும் போய் இழிவுபடுகிறதை கர்த்தர் ஒரு நாள் விடவே மாட்டார். ஏமேன். அதனால தைரியமா இருங்க. இந்த காலையில் இந்த 1ஆம் தேதி உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். அது பிற்பாடு கடந்த 2 வாரங்கள் 2 தேவ மனிதர்கள் வந்து, ஒரு மூத்த ஊழியரும் இன்னொரு ஒரு இளமையான ஊழியரும் வந்து 2 வாரங்களில் பேசினாங்க. ஆனாலும் தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை இந்த வாரத்தில் தொடர்ந்து உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். முதல் ஆராதனையில் வல்லமையாய் கர்த்தர் அசைவாடினதை நான் என் இருதயபூர்வமாய் நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். இந்த ஆராதனையில் ஜெபத்தோடு கூட உட்காருங்க. 2வது ஆராதனை வரவங்க தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்குறது, உற்சாகமாக இருங்க. உற்சாகமாக நம்ம தான் இருக்கணும். சில நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா நம்ம அப்படி பல காரியங்கள் ஓடிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி தானே நிறைய காரியங்களோடு கூட இன்றைக்கு போராடிட்டு இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் சமூகத்தில் வரும்போது கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி ஆண்டரை பார்க்க, ஆண்டரை இந்த நேரத்தினாச்சும் கொஞ்சம் நேரம் கர்த்தர் என்கிட்ட பேசட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த பொறுப்போடு கூட பொறுத்துணையோடு இருங்க. ஆனால் நிச்சயமாக இவங்களோடு கூட பேசுவார். அவரால் பேசுகிற தேவன். எப்படி பேசுவார்? இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். சில தெளிவுகளை கர்த்தர் தருவார். பயத்தை எடுப்பார். எத்தனையோ முறை இந்த வார்த்தையை என்னுடைய பயத்தை எடுத்திருக்கிறது, என் சந்தேகத்தை போக்கியிருக்கிறது, என்னை தேய்ச்சிருக்கிறது. அதனால தான் தைரியமாக இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் ரொம்ப ஆழமாய் நின்று தைரியமாய் பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை விடுதலையை கொண்டு வரும். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கி, ஒரு வியாதிக்கே மருந்து ஒரு ஆயின்மெண்ட் போடுறதுக்கு கையில் எடுத்து போட்டு அந்த மருந்து மூலமாக எப்படி வேலை செய்யும் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆயின்மெண்ட் கூட போட வேணாம். இயேசு என் பரிகாரி, இயேசுவின் ரத்தம் ஜெயனும் போது வார்த்தை வேலை செய்யுது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய மகத்துவம். அதுதான் இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். ஆமென். அதனால anybody that is here attending today, be attentive to the word, what God is saying. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு இணங்கி நீங்கள் ஒத்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நான் 1ஆம் தேதி இதுதான் உங்களிடத்தில் பேசினேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்லுகிறோம். குறிப்பிட்ட புஸ்தகங்கள் தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் வருங்காலங்களையும் நிகழ்காலத்தில் எச்சரிப்பையும், ஆமென், கர்த்தர் எப்படியெல்லாம் காரியத்தினுடைய காலங்களை மாற்றுவார் என்று சொல்லி எழுதுகிறது தான் தீர்க்கதரிசன புஸ்தகமாய் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் நடபடிகளாய் நடந்த காரியங்களையும் அதை பிடிச்சு எழுதினதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு போதனை அங்கங்கே போய் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தேவையில்லை, இல்லை இது தேவையில்லை, அது தேவையில்லைன்னு. பைபிள் நமக்கு அவசியம். எல்லா வசனமும் கர்த்தருடைய சுவாசத்தினால எழுதப்பட்ட வாக்கியங்கள். அது மாதிரி யாருன்னா தப்பான போதனை எங்கன்னா வந்துச்சுன்னா தயவுசெய்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நயவஞ்சகமாய் நிறைய குள்ளநரிகள் குழுநரிகள் அப்படின்ற மாதிரி தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு அங்கங்கே விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஊழியம் செய்யுங்க, ஏசாமி பற்றி போய் வெளியில் சொல்லுங்கன்னா அதை செய்கிறது இல்லை. ஏசாமி போய் சொல்லணும். அதை விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே மாற்றி சத்தியத்தை கேட்கறவங்களுக்கே மாற்றி எதையாவது பெதட்டிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிதாபம். அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் அதில் எதையும் சிக்கிக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி விஞ்ஞான உலகம் பெருகி இன்றைக்கி இந்த ரீல்ஸு அது இதெல்லாம் வரும்போது தவறானது எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. உபதேசமே தவறாக ஏதாவது ஒன்று கேட்டுச்சுன்னா உங்களுக்கு சத்தியத்துக்கு புறம்பாக இருந்தால் தூக்கி ஓரம் வச்சுருங்க. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்கிறது அதை தான் நம்ம கை கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதை தான் பேசினார். தேவாலயங்களுக்கு போகும்பொழுது அதை தான் எழும்பி பேசினார். பிசாசே பயப்பட்டான். உபவாசம் முடிச்சுட்டு அவர் மேலே போகிறாரு. போய் நின்று பேசும்போது அவன் சொல்கிறான், இன்னொன்னுமா மிரட்டி பார்த்தோன்னா அவர் சொன்னார்ப்பா, இது என்ன எழுதியிருக்கிறோம் அதன்படி வாழ வந்திருக்கிறேன், அதை செய்ய வந்திருக்கிறேன்ட்டு அவனை பார்த்து சவால் விட்டோன்னே பிசாசே ஓடி போயிட்டான். பிசாசுக்கும் இந்த வசனம்னா பயம். அதனால் நீங்கள் எழுந்து சத்தியத்தை பேசுங்கள். யாராவது உங்கள்கிட்ட தப்பாக பேசினாங்கன்னா எடுத்துக்கொள்ளாதுங்க. ஏன்னா அப்படி சிலர் இந்த நாட்களில் அங்கங்கே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உங்களை எச்சரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இந்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எச்சரிப்பு இருக்கிறது. உடன்படிக்கை எப்படி நாம புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த இடத்துல எழுதுகிறார். அநேக வாக்குத்தத்தங்களும் இதுக்குள்ளே அடக்கி கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆமென். ஒரு பக்கத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால் நல்லா இருப்பீங்க. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சில காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு வர ஆண்டவர் சொல்றாரு, தாயே உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்றார். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஏசியா புஸ்தகம் 66 புஸ்தகம் ரொம்ப ரொம்ப அழகான ஆழமான சத்தியங்கள் அடங்கின. அப்போ அதில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உள்ளடக்கி பேசுகிற ஒரு அழகான
நல்ல ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் 3வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் தொடர்ந்து இதை தியானித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கேன் எனக்கு தெரியாது. தயவுசெய்து வசனத்தை கேளுங்கள். நீங்க நல்ல சேமமா இருப்பீங்க, பாக்கியமா இருப்பீங்க. அதனால பைபிள் எடுத்துருவாங்க. பைபிள் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, திரும்ப இன்னொரு முறையாக உங்களிடத்துல சொல்லுகிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு வேதாமத்தை, எத்தனையோ பொருட்களை உங்களுக்கு தரதை விட இந்த பிரதானமான இந்த வேதாமத்தை தர்றது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான காரியம். ஆமென். உங்களுக்கு நல்ல ஒரு சட்டை பேண்ட் வாங்கினாலும் அது பழசாகி தூக்கி போட்டுருவீங்க இல்லை. ஆனால் இந்த பைபிள் கையில் வச்சுங்க, இது உங்களை விடவே விடாது. நான் திரும்ப ஒரு முறை சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிப்பாகவும் சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வேலை எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் அது வரக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுறேன். நானும் அநேகர் ஜெபிக்கிறேன். 11 மாநிலங்கள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் வேதாமத்தை இப்படி விடுதலையாகி நீங்கள் தூக்கிட்டு கூட போக முடியாது. நான் வளர்ந்த நாட்களில் ரஷ்யாவுக்கு ஜெபம் பண்ணிருக்கிறேன், கம்யூனிஸ்ட் தேசங்களுக்காக ஜெபித்து இருக்கிறேன். ரொம்ப பேச ஜெபம் பண்ணல. அன்றைக்கி நைட் ப்ரேயர் நடத்துகிறவங்க, ஜெபம் நடத்துகிறவங்க சொல்லுவாங்க, நம்ம இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், கம்யூனிஸ்ட் தேசங்களை கர்த்தர் தொடணும் இந்தியா நாள். ஆனால் இங்கே பாருங்கள், அங்கங்கே விட்டுட்டு நம்ம தேசத்தையே இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிறது இந்த இறுக்கம். போடப்பட்டிருக்கிற ஒரு 21 சட்டங்களில் யூ cannot carry this Bible freely. Today you have carried everybody. அப்படி வரும்போது பைபிள் எடுத்துன்னு வரக்கூடாது. ஏன் எடுத்துன்னு போகிறன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். நான் வெளிநாட்டை பேசலை சார், டெரரிஸ்ட் நாட்டை பேசலை, நம்ம நாட்டை பேசிட்டு இருக்கிறேன். அதனால் இன்னைக்கு விடுதலையாய் கர்த்தர் கொடுக்கறதை என்ஜாய் பண்ணி பைபிளை தூக்கிட்டு வந்து நல்ல அதை சுமந்து வந்து என்ன பண்ணுங்க. என்ன ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணார், வெளிநாட்டுக்கு போகும்போது இதுவே உனக்கு 2.5 கிலோ இருக்கும் போகுதே, ஹேண்ட் பேக்கேஜில் 7 கிலோ தான் விடுவான், நீ இதை தூக்கிட்டு வரியா அப்படின்னு. நான் சொன்னேன், இதுதான் எனக்கு, இது இல்லாமல் போனால் நான் ஒன்றும் இல்லாத டம்மியாக இருப்பேயா, ஐபேட் இருக்குதியா. ஆனால் எனக்கு ஐபேடை விட இதுதான் ரொம்ப பிடிக்குது. ஐபேட் அங்கே தூக்கி ஓரம் வச்சிட்டேன் பாருங்கள், சும்மா எப்படியா வச்சுப்பேன் ரெஃபரன்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு. இதுதான் எனக்கு. ஏன்னா நான் இதை எனக்கு ஆர்டினேஷன் ஆன அன்னைக்கு ஒருத்தர் ஊழியக்கார் கொடுத்தாரு. அன்னிலேருந்து நான் இந்த எத்தனையோ வேதாமங்களை வைத்திருக்கிறேன். எனக்கு வர்றவங்களாம் கிஃப்ட் கொடுக்குறது வேதாமம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிரதானம். அது வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிறேன், இங்கே வச்சுருக்கேன். கீழே வந்து ஆஃபீஸில் பாருங்கள், டேபிள் ஃபுல்லாக பைபிள் வச்சுருக்கேன். ஏனென்றால் இது ஒரு நாள் கிடைக்காமல் போகிற ஒரு காலம் வரும். சொத்து சேர்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து கோல்டு மாதிரி இன்னைக்கு சில்வர் சேர்றான்றான், அப்புறம் கொஞ்ச நாள் போது வேற என்ன சேர்றான்னு. ஆனால் இதை சேர்த்து வைங்க, இந்த வார்த்தை உங்களை விட்டு விலகவே விலகாது. டோன்ட் கம் கேஷுவலி டு சர்ச். நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுங்க, பட் கேஷுவலாக வராதிங்க. கேஷுவல் இஸ் நாட் அபவுட் நாட் கேரிங் அ பைபிள். பைபிள்லாம் வர்றது கேஷுவல் நினைக்காதீங்க, பைபிள் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. திரும்ப இன்றைக்கு எச்சரிக்கிறேன், அடிக்கடி சொல்ல மாட்டேன், எப்பயாவது இப்படி தோணும் போது நான் சொல்லும்போது பெற்றுக்கொள்ளுங்கள், அது கர்த்தர் பேசுகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ வசனத்துக்கு நிறைய வருவோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் சொன்ன போல சிறையிருப்பும் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற தருவாயில தான் ஆண்டவர் இந்த வசனத்தையும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வசன விதமாய் சொல்லுறது, என்னோடு கூட வாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட நல்லா வாசிங்க. ஏன்னா பைபிள் வாசிக்கிறது, வசனம் வாசிக்கிறது நல்லது. அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். லெட்ஸ் ரீட் இட் ஃபார் ourselves. நமக்காக வாசிங்க, உங்களுக்காக வாசிங்க. எனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் இந்த நீதிமானை பார்த்து சொல்லுகிறார், நான் என் கிரியையின் பலனை அனுபவிப்பேன். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாகும். பேசுறவங்க பேசுங்க, எனக்கு நன்மை உண்டாகும். எனக்கு நன்மைனா எனக்கு மாத்திரம் பேசல, நீங்களும் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன். நீங்க நல்லா இல்லாம சில நேரத்தில் விசுவாசிகளுடைய துக்கம் கொஞ்ச நேரம் அந்நிய நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வியாதியும் ஆப்ரேஷன்களும் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் மாத்திரம் சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா போயிட்டு சுற்றிட்டு நான் ஊழியக்காரன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு குடும்பம் மாத்திரம் இல்லை, இதுக்கு தான் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஊழியத்தில் இன்னும் போக எனக்கு இந்த தாக்கங்கள் அதிகமாய் பெருகிக்கொண்டே, சிலர்லாம் உடம்பு முடியலன்னும் போது என்ன பண்ண முடியும் ஆண்டவரே, இதை கடந்து என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு யோசபாத் சொன்னது போல, என்கிட்ட பலன் இல்லையா ஆண்டவரே, ஏதாவது நீங்க செய்யணும். ஆப்ரேஷன் வரைக்கும் அனுமதிச்சிட்டீங்க, உள்ள போய் எதையாவது செய்யுங்க ஆண்டவரே, விடுதலையோடு வெற்றியில் வெளியில வரட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எதனா சொல்லுது, நீ நல்லா இருக்கணும் தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்லா இருக்கணும்னு கர்த்தர் சொன்னாரு. பெருமிதத்தோடு கூட கர்த்தர் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு, நான் வந்து இங்கே உட்காந்துப்பேன், நீங்கள் எல்லாம் காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போன்னு என்றைக்குமே சொல்லலை.
பைபிள் எடுத்து படிச்சுன்னா நல்லா புரியும். முதல் அதிகாரத்தில் எல்லாத்தையும் அழகாக படைச்சிட்டு நல்லது 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 அப்படி படிச்சுட்டு இல்லை, நம்ம ஒரு சின்ன விஷயத்த பண்ணனா ஒரு சட்டை எடுத்து பார்த்தா நல்லதுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் படைச்சு நல்லது நல்லதுன்னு கண்டுட்டு மனுஷனையும் படைச்சிட்டு இவன் தனியாக இருக்கக்கூடாதுரா, இவன் ஒரு துணையோடு இருந்து அப்படியே பெருகிட்டே இருக்கட்டும்டான்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு நீங்கள் நல்லா இதை அனுபவிங்கப்பான்னு கடவுள் ஆசீர்வதித்த உலகத்தில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமிதமான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற சில அதிகாரி கூட அவன் இந்த பெரிய ஜாம்பவான் மாதிரி இருப்பானுங்க பாருங்க, வந்து என் காலை தொட்டுட்டு போ, ஒரு வணக்கம் போடாமல் போய்க்கிற, எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வணக்கம் கூட போட மாட்டேன், அதிகாரி உட்காந்துங்கிறேன் அப்படி கேட்கிற உலகத்தில் நம்ம ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதெல்லாம் எதிரே பார்க்கல. அவர் எப்படி தெரியுமா? டேய் என்ஜாய் பண்றா, உன்னை அப்படி படைச்சிருக்கிறேன். ஆனா ஒரு கேட்ச் வைக்கிறாரு. சொல்லுங்க கேட்ச்னுங்க, சொல்லுங்க. நம்ம சொல்ற ஒரு பொடி வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன என்ன, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். நல்லா கவனிங்க, யாருக்கு உண்டாகும்? எல்லாருக்கும் இல்லை சார், யாருக்கு உண்டாகும்? நீதியின்படி நடக்கிற மனுஷன், இந்த நீதிமானுக்கு என்ன பண்ணுமா? நன்மை உண்டாகும். அல்லேலூயா சார். இந்த உலகத்தை கடவுள் படைச்ச உடனே மனுஷர்கள் உண்டானார்கள். அன்னைக்கு அந்தந்த காலகட்டங்களுக்கு அதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது. நான் சொன்ன மாதிரி, நான் முதலாளர் கூட சொன்னேன், நான் வளர்ந்த காலத்தில் நான் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்னு வச்சுங்க. அந்த காலகட்டத்தில் எனக்கு டிவி ஒரு பெரிய அரிது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கடல் கிருபை எல்லாம் தந்துருக்கிறாரு, 1க்கு 2 கூட குசலெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் வீட்டில் டிவி எடுத்து கீழே கொடுத்துட்டேன், வாங்கணும்னு நினச்சிக்கிறேன், தேவையில்லாத மாதிரியே தோணுது, விட்டுருங்க, அது அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் ஒரு நாள் ரொம்ப எனக்கு வேணும். ஏன்னா இந்த கிரிக்கெட்னா எனக்கு அவ்வளோ பைத்தியம். நான் வளர்ந்த ஸ்கூல் படித்த காலத்தில் எங்கள் வீட்டில் கடைக்கு அனுப்புவாங்க. இந்த குளத்துமேட்டில் வாழும்போது கடைக்கு அனுப்பிச்சதே இதை போய் வாங்கி வந்துருப்பா அப்படின்னா, போயும் போதே இந்த மேட்ச்லாம் நடக்கும் போது அந்த வீட்டில் ஓடினுங்கெல்லாம் அப்படி நின்றுப்பேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் போகிற டிஸ்டன்ஸ் தான், அதுக்குள்ளே 10 வீட்டில் நின்று பார்த்துக்கிட்டு. உண்மை, நீங்கள் இனிமேல் பரிதாபப்பட்டு எந்த ப்ரோஜனம் இல்லை, டிவியில் வாங்கி வைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். ஏதோ ஒரு, ஏன்னா எங்கள் வீட்டில் வாங்கக்கூடாதுன்னு ஒரு காரியம் இருந்தது. ஏனென்றால் அன்னைக்கு காலகட்டத்தில் டிவி பிசாசு அப்படிலாம் பேசுகிற ஒரு காலத்தில் இருந்தால், அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது. எங்கள் அப்பா அம்மா 400 ரூபா ஒரு என்ன சொல்கிறது உதவி தொகை ஒரு ஊழியத்தில் இருந்ததில், அங்கேயே ஜோம் பண்ணி கவரில் 40 ரூபா கொடுத்துருவாங்க. தசம்பாக்கா 360 ரூபாயில் தாம்பரத்தில் படித்த ஸ்கூலுக்கு சீசன் டிக்கெட் எடுக்கணும் எனக்கு, என் தங்கச்சிக்கு. அதில் எங்கே போய் டிவி வாங்குவேன்? இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது, இப்போ தான் வந்துக்குது இஎம்ஐ கிஎம்ஐ எல்லாம், கார்டு கிரெடிட் கார்டெலாம், அப்போலாம் எதுவும் கிடையாது. அதனால் ஆனால் எனக்கு ஒரு டிவி வேணும். அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சொன்னேன், ஏன்டா அப்படி ஒரு நாள் அடிச்சோம் சொன்னேன், நீங்கள் டிவியே வச்சுல, நான் டிவி இருந்தானாச்சும் இங்கே உட்காந்து பார்ப்பேன் கிரிக்கெட்டுன்னு. ஆனால் கத்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்தார், எனக்கு என்னென்னு மறந்துச்சு. முதல் ஆறாவதுல சொல்லும்போது கூட எனக்கு மைண்டில் வரல. எப்படியோ யாரோ ஏதோ ஒரு காசு என்ன வந்துச்சுன்னு தெரியல, ஒரு சாலிடர் டிவி, இந்த சைஸை விட கம்மியாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும் தெரியுமா, சோப்பு டப்பா மாதிரி. அது மாதிரி வாங்கி வச்சுன்னா அந்த கிரிக்கெட் அதில் பார்த்துருந்து அது மேலெலாம் போய் ஆட்டின்னு கிடப்பேன். ஒரு ஆண்டனா வரும், அதை ஒழுங்காக ஆட்டினீங்கன்னா தான் அது நிற்கும். சில நேரத்தில் அது காற்றுல ஆடி போய் ஓட்டு வீட்டில். அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஏன் இதை சொன்னேன்னா, ஏதோ என்னை பரிதாபப்படுறதுக்கெலாம் சொல்ல வரல, என் காலத்தில் இருந்ததில் நான் எப்படி வாழுகிறேன் என்று கத்தர் பார்க்கிறார். நோவான்ற மனுஷனை குறித்து சொல்கிறேன், தன் காலத்தில் அவன் நீதிமானாய் இருந்தான். பிரதர், today you're living in a world which has internet, social media. World is wide open for you. உன்னெல்லாம் யாரை தடுத்தே நிறுத்த முடியும்? எதை பார்த்தாலும் நீ என்ன வேணா போட்டு லாக் பண்ணிக்கலாம். கரெக்டானே? ஒரு கண்டென்ட்டை பார்த்து நீ லாக் போட்டு பண்ணி வச்சுக்கலாம், எவனுமே போய் உள்ள கூட பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நீ எடுத்து வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்தில், உன் காலத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எவ்வளவு நீதிமானாய் இருக்கிறாய் என்று கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நீதிமானுக்கு தான் நன்மை வரும் என்று கத்தர் சொல்றார். சிஸ்டர், not for everybody. Listen to me carefully. This righteousness, the man that lives according to the facilities that is given to him, he holds to his righteousness and live accordingly, that man will receive this good. என்னோடு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். நான் சொன்ன மாதிரி ஆசீர்வாதத்தை கூட ஒரு சின்ன கேட்சியை வச்சிருவாரு. அதனால தான் எழுதுறாரு, எல்லாருக்கும் நன்மை உண்டாகும் சொல்லலையே. என்ன சொல்லியிருக்குது?
சொல்லுங்க, பேசுங்க. ஒரு 10 பேர்னா பேசிட்டே இருங்க. எங்க போயிடக்கூடாது, எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செய்து எங்கேயும் போகக்கூடாது. இங்கே தான் இருங்க, அறைக்குள்ளேயே இருங்க. என்னோடு பேசிட்டே இருங்க. எங்க இருந்தா யாருக்கு சொல்லுது? சொல்லுங்க, நீதிமானுக்கு, சத்தியத்தின்படி நடக்கிற நீதிமானுக்கு. அதுக்குதான் இன்னும் பிரதானமா காமிக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லிடுது அந்த 6 அதிகாரத்தில். தன் காலத்தில் அவன் நீதிமானாயிருந்தான். நான் கதை விடுற மாதிரி இருக்குதா? திருப்புங்க ஆதியாம் புஸ்தகம் 6 அதிகாரம். ஏன்னா முதல்ல ஆண்டு தாறுமாற காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. 9ஆம் வசனம். The book of Genesis, முதல் புஸ்தகம் 6வது பக்கம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே போதும். என்னதுங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, 2026 என் காலத்துக்குள்ளே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகளுக்குள்ளே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்குள்ளே நான் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே ஆசைப்பட்டு போனீங்கன்னா அதெல்லாம் விட மாட்டேன். நீங்க அடுத்த வாரம் வரலன்னா கூட கவலைப்படல. நான்லாம் கொஞ்சம் பேர்லாம் நீ கொஞ்சம் திருப்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற சந்தோஷம், அவ்வளோதான் திருப்தி. இந்த வாரம் ஒரு தாழ்மையாக ஒரு ஜெபம் பண்ணேன். ஊழியக்காரன் மீட்டிங் வச்சுருந்தோம். ஊழியக்காரங்க தான் நைட்டில் ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி அன்றைக்கி ஜெபம் பண்ண சொன்ன. ஆண்டவரே, என்ன தோணுச்சு, ரொம்ப நாளாக பார்க்கல, சிலர்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டுலாம் பார்த்துட்டேன், வரல. என் ஜபத்தை கேட்குறவர் கொஞ்சம் காமிங்களேன் இந்த வாரனே. முதல் ஆராதனையில் அப்படி தான் வந்துச்சு. நேற்றுக்கு நிறைய வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேரை பார்க்குற ரொம்ப நாளுக்கு அப்புறம். கர்த்தர் நல்லவர், அவ்வளோதான். இப்போ நீ நீதியாக இருந்தால் தான் நான் பேசுறது உனக்கு வாய்க்கும். அதை புரிஞ்சுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது சூப்பர், சாதனை அல்ல. நீங்கள் கர்த்தர் கூட்டு வந்தார், நீ வரல. கர்த்தரும் என் ஜபத்தை கேட்டு உன்னை கூட்டு வந்துக்கிறாரு. இப்போ நீ உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணனா, இந்த வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். என் காலத்தில் எப்படி இருந்துச்சான் தம்பி? அவர் அந்த காலத்தில் ஆண்டவர் பயங்கரமாய் எதையோ பார்த்துட்டு இந்த அதிகாரம் துவக்கத்தில் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் உலகத்தையே அழிச்சு போகணும்னு நினச்சிட்டார். நான் யோசித்து பார்த்தேன், அன்னைக்கே அப்படி யோசித்து இருப்பாருன்னா இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கும்? மேன் பவர், மனுஷன் உட்காந்து ஆட்சி செய்துட்டு எல்லாம் நான் தான் அப்படின்றான். ஒருத்தன் உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்து எல்லாரையும் வந்துட்டு போ, இங்கே வா, நான் தான் பேசுவேன், நான் தான் வந்து அப்படின்னு ஒருத்தன் உட்காந்து எவனோ ஒருத்தன் பண்ணிட்டுக்கிறானுங்க. இதை பண்ணுறான், அதை பண்ணுறான். அவன் ஒருத்தன் விஞ்ஞானத்தை கண்ட்ரோல் பண்ணிச்சு. பில்கேட்ஸ் ஒருத்தன் அங்கே உட்காந்துக்கிறான், இவன் அங்கே உட்காந்துக்கிறான், அங்கே எப்ஸ்டீன் ஒருத்தன் உட்காந்துன்னு எல்லாரையும் தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு எப்படியாவது ஒன்று கையில் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல, சந்தோஷம், சோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. தெரிஞ்சா சந்தோஷம், தெரிஞ்சா பாரப்படுங்க. அவன் ஒருத்தர் எப்ஸ்டீன் உட்காந்து எல்லா பெரிய பெரிய தலையெல்லாம் கையில் போட்டு வச்சுட்டு கையில் வச்சுட்டு என்னென்னமா நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஆனா இதற்குள்ள உங்களையும் என்னையும் கர்த்தர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். வாழ வைக்கிற இந்த காலத்துல நீ உன் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். நீதி என்றால் என்ன? எசேக்கியேல் புத்தகத்துக்கு திருப்புங்க. The book of Ezekiel. முகவுரையில ஒரு சில காரியங்களை சொன்னால்தான் இந்த நீதிமானுக்கு கேடு வராதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதை தான் பேசுறேன் இன்னைக்கு. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. என் பிரசங்கம் அதுதான் தம்பி. இன்னைக்கு நீதிமானுக்கு என்ன வராது? எல்லா இக்கட்டிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். சரியா? எத்தனை பேருக்கு அது திருப்தி ஆகுது? ஹலோ, அதுனா சொல்லுங்க. திருப்தி ஆகுதுன்னா சொல்லுங்க. நல்லா இருக்குது, அந்த வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்றேங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்கு வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டுங்க. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட வசனங்கள், அந்த வசனத்தின்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள் நடக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரம். எசேக்கியேல் சிலருக்கு தேடுகிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உதவி செய்கிறேன். 979. பாஸ்டர், பைபிள் எங்க? உங்க பைபிள்லாம் காணாம போயிடுச்சே. எங்க? இப்பதான் பைபிளை பத்தி முக்கியத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறேன். சாரி, மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கூலா வந்து யார் எங்க உட்கார்ந்தாலுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆலயத்துக்குள்ள வேதாகமும் ஒரு நோட் புக்கும் இருந்தால் நீங்கள் அடுத்த இடத்துல போய் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். நான் ஒரு கூட்டத்திற்கோ தேவ சமூகத்துக்கு பைபிள் இல்லாமல் போகிறது இல்லை. ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கிறேன். அதனால தயவுசெய்து அதை கடைபிடிக்கிறவர்களாய் ஊழியங்கள் இருக்கிறவங்களும் தலைவர்கள் எல்லாரும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. உட்கார்ந்தீங்கன்னா எதோ சிந்தனை வரும், நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. சமூகத்தில் உட்காரும்போது எதையாவது ஒன்றை கவனிக்கணும், கேட்கணும், பார்க்கணும். அப்பதான் நமக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும். அதனால் தயவுசெய்து தெளிவாயிருங்கள்.
அப்போ நீதிமான குறித்து ஆண்டவர் விளக்கத்தை தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப பாருங்க 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கூட சேர்ந்து வாசிங்க. சொல்லுங்க, இதை சொல்லுங்க. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தை நீதியும் செய்து, அப்ப அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அந்த நீதி என்றால் என்ன அப்படின்றத இப்ப ஒன்னொன்னா விளக்குறார். 6வது வசனத்தில் கவனிங்க. மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு கூட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினதை கடன் வாங்கினதை அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வாழ்க்கை உண்மையாக தீர்த்து. இப்ப 9ஆம் வசனத்தை கவனிங்க, வாசிங்க. என்னதுங்க? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் நடப்பானால், இதெல்லாம் செய்யற மனுஷன் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை விஷயங்களை உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி போன வாரம் சொன்ன, அதை குயிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். 5 விஷயங்களா இதை சுருக்கினேன். 1, ரெவரண்ட் வர்ஷிப். அப்படின்னா என்ன என்றால் பயபக்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆண்டவர் தான் எனக்கு முதல். வேற இங்க நிற்கும் போது வேற எந்த விக்கிரகமும் நமக்குள்ள இருக்காது. இங்க யாருமே விக்கிரகம் வழிபட்டுட்டீங்கன்னா படமாட்டீங்க, அதுல இருந்து வந்துட்டு இருப்பீங்க. ஒரு வேலை செஞ்சா கூட இன்னைக்கு ஆண்டவர் நம்பி வந்துட்டீங்க. அதை பத்தி நான் பேசல, அந்த விக்கிரத்தை பேசுறேன். தேவனை மேற்கொள்ளுகிற ஒரு பிரதானமான ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதை ஆண்டருக்கு முன்னால ஒதுக்கிட்டு கர்த்தர் தான் பெரியவர் என்று என்றைக்கு ஆராதனை செய்கிறோமோ அந்த மனுஷன் தான் நீதிமானாய் இருக்கிறான். புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு முக்கியம்தான். சொல்லுங்க சொல்லுங்க. என் புருஷன் எனக்கு முக்கியம்தான், என் வீடு எனக்கு முக்கியம்தான், என் வேலை எனக்கு முக்கியம்தான். ஆனால் எல்லாத்த விட கர்த்தர் எனக்கு முக்கியம். உம்மை ஆராதிக்கிற அந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறீர். அந்த ஆராதனை ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றிலும் என்னை பிரதானமாய் வைக்கும் பொழுது கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்க்கிறீர். எத்தனை பேர் நல்லதுன்றீங்க? நல்லதுன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை மாறணும். 2வது சொல்றாரு ரிலேஷனல் பியூரிட்டி, உறவின் தூய்மை. 2வது என்னதுங்க? உறவுல தூய்மை. அதனால தான் பலது எழுதுறாரு. அயலாம் மனைவியை பார்க்காத, அதை பார்க்காது, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஒருவேளை. ஆனா கொடுத்த மனைவியை பாருறா, கொடுத்த புருஷனை பாரு, கொடுத்த பிள்ளைய பாரு, கொடுத்த உறவை காத்துக்கொள், அவன் தான் நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்தவனே அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை உண்மையாய் செய்கிற மனுஷன் நீதிமானாய் இருக்கிறான். யார் என்னோடு இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்திருக்கிற என்னுடைய உறவை, அந்த உறவை நான் காத்துக்கொள்ள சொல்லுங்க. அந்த உறவுல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லுங்க. என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் குடும்பம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழிய உறவு, என் விசுவாச குடும்பங்கள், ஆண்டவர் இதற்கு நான் உண்மையாய் காத்துக்கொள்கிறவனாய் இருக்க கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்க்கிறீர். அல்லேலூயா. அடுத்த ஒன்று சொல்லுது, இது பிரதான கட்டளையாய் ஆண்டவர், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களை கனப்படுத்துகிறது. பெருமை இல்லாம என்ன பண்றதுங்க? நீதிமான்னா யாருன்ற டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத உங்களுக்கு சுருக்கி புரியுற மாதிரி ஒரு 5 காரியங்களை உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன். அவெல்லாம் ஒரு ஆளா? எனக்கு எல்லாம் தெரியும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், அவனை நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறதில்லை. ஒரு அங்கீகரித்து கனப்படுத்தி அனுசரிக்கிறவனை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கனப்படுத்துகிறவனாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் மேட்டிமைக்குள்ள போகக்கூடாது. சொல்லுங்க. பெருமையின் ஆண்டவர் நாவுகளோ பெருமையின் சிந்தனை, பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீங்க. நான் அந்த பெருமைக்குள்ள போவே கூடாது. ஆண்டவரே, ஐ நீட் டு ஹேவ் தட் ரெஸ்பெக்ட் லார்ட். ஓ, வி பிரைஸ் யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே நேர்மையாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. 4வது ஒரு காரியத்தை பார்க்கிறீங்க.
ரைச்சியஸ் ஜெனராசிட்டி, உண்மையாய் கொடுக்கிறது. என்ன சொல்லுங்க? அதனால்தான் அந்த புதிய ஏற்பாட்டின் நியமத்தின்படி கட்டாயத்தினால் அல்ல, வற்புறுத்தினால கொடுக்கிறது அவசியம் இல்லைன்ட்டார். முதல்ல சொன்னாரு, நீ வந்தினா ஒரு புறாவை எடுத்துட்டு வா, ஒரு ஆட்டை ஓட்டிட்டு வா, இதை தூக்கிட்டு வா அப்படின்னு பழைய ஏற்பாட்டு நியமங்கள். ஆனா இப்போ நம்ம அந்த 10ல் 1ன்றது முக்கியம் இல்ல, 100ல் 10ன்றது என்ன சொல்ற, இருதயத்தின் பூர்வமா என்ன பண்ணுங்க. Righteous generosity is a person that's called righteous. ஒரு சிலர்லாம் என்கிட்ட வந்து சொல்றது, நான் சந்தோஷப்படுகிறேன் அவர்களுக்காய். 10 இல்ல பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி ஸ்ட்ரைவ் பண்றேன், 50% எப்படியாவது என் வருமானத்தில் கத்தருக்காய் தரணும்ட்டு. அவர்களுக்காய் கத்தரை ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சிலர் முயற்சி எடுத்து இன்னைக்கு லட்சங்களில் சம்பளத்தில் போயிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I don't want to reveal that. ஒரு நாள் அவனுக்கு சேலஞ்ச் பண்ண, ஒரு நாள் ஏதோ பேசிட்டு, கோல்கேட் பாமோலிவ் இந்த கம்பெனி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பல் தீட்டுமே கோல்கேட். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். ஒரு சாட்சியை கேட்டேன். they give 99% to the kingdom of God. 1% தான் அவர்கள் பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. 100 ரூபா வரணும் வருதுமா, 99 ரூபா எடுத்து கடவுளுக்கு ஊழியத்துக்கு கொடுத்துட்றாங்க. நீங்க நினைச்சுக்கலாம் கோல்கேட் பாம யார் செய்யறான்? 1% இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு சம்பளம் தர்றான், அவன் குடும்பங்கள் நடத்துறான், BMW காரை ஓட்டுறான், என்னென்னமோ செய்கிறான், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை என்னுடைய பையன்ல ஒருத்தனை தொட்டுச்சு, என் பிள்ளைகள்ல ஒருத்தரை தொட்டு, அவர்கள் இன்றைக்கு மோதி மோதி அதை செய்து கொண்டிருக்க லட்சத்திலே அவருடைய சம்பளங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதுவா இது மாறிக்கொண்டே இருக்கிறது. கொடுக்கிறத போய் பெருசா விமர்சியா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பீத்தறது. சிலர்லாம் பேசுவாங்க, இதோ இந்த கை கொடுக்குறது, இந்த கையை தெரியக்கூடாது, உள்ள எத்து கையை விட்டு அப்படி எத்து என்ன பண்ணோம், கொடுத்துடணும். அதை தான் கர்த்தர் நீதிமான் என்று பார்க்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? உங்களை யாரும் டிமாண்ட்லாம் பண்ணல, 10% கொடுக்கறதே இங்கே நிறைய பேருக்கு முக்கல் விணுக்கல் விக்கல். ஏன்னா மீதி இருக்க 90% சீட்டை கட்டணும், அதை சாரினா சொல்றது இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். அதுலேயே 15ஆம் தேதி காலி ஆயிடுதுன்னா முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் நான் கர்த்தருக்கு கொடுக்க உதவி செய்கிறேன். எப்படா வாழ்ற எனக்கே தெரியாது, உண்மையா சொல்றேன். நீங்க கொடுக்குற தசம் பார்க்கறத நான் எடுத்துன்னு போயிட்டு எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்க எனக்கு ஆண்டு விடலை. அதுலேயும் பிரதானப்படுத்தி ஒரு சிலலாம் வந்து என் கையை பிடிச்சி பாஸ்டர் இது உங்களுக்குன்னு வாங்க, அதே என்னமோ அந்த மாதிரி கொடுக்குறனி தான் ஒரு சோதனை மாதிரியே இன்னொருத்தன் ஒரு பிரச்சனையோடு நிற்பான். என்ன சோதிக்கிறதுக்கே ஒன்று வச்சுன்னுப்பாரு. உனக்கு கொடுத்தாங்க என்ன பண்ண போகிறப்பா, சூட்டுக்கிட்டு வாங்க போகிறான்னு. ஆனால் என்ன தெரியுமா சூப்பரு, இப்படி கொடுத்துட்டு போயிடுவேன். இந்த பர்த்டே எதுவுமே வானானே, ஆனால் இந்த வாட்டி தான் போய் பிராண்டாக கத்திர எப்படியோ கூச்சி வச்சிட்டாரு எனக்கு. உண்மையாக கூப்பிட்டே சொன்னேன், எவனா எத்தனை வந்தால் பிச்சு போட்டுரும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா பர்த்டே நீ கொடுத்தா தானே பாஸ்டர் பிரச்சனை, உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரணும் பொறுத்தனை பொண்ணா இருந்தாலும் என்ன பண்ணா, நீங்கள் சூடு போகிறீங்க நல்லதை வாங்கணும்னு போயிட்டு பிராண்டில் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. சரி, கர்த்தர் கனப்படுத்துறவர். நீங்கள் நினைப்பீங்க நான் எனக்காக வாங்க, நான் தைரியமாக இங்கே நின்று பேசுறீங்க, நான் சொல்கிறது போயினா 4லேருந்து என்னை கர்த்தர் பிரசங்கமே பண்ண வைக்க மாட்டார். சவால் விடுறேன். ஏன் என்ன 10 நிமிஷம் இப்போ நிறுத்துருவார், தொண்டைங்கிட்டே கட்டை வச்சுட்டே ஓடிப்படா, நீ எல்லாம் பேசாத, போய் பேசுகிறவங்களாம் ஓடிப்படான்றார். ஐ லிவ். ஒரு காலத்தில் லட்சத்தில் சம்பாதித்திருந்தேனே, 2019 வரையில் அந்த சம்பளத்தை நம்பி வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கம்பெனி நடத்தினேன். 2023 கம்பெனிக்கு பிளக்கப் போடுங்க நான் அமெரிக்காவில் இருந்து சொன்னால், இல்லைடா கஷ்டம், நீ வி ஆர் நாட் கோயிங் டு ரன் திஸ். 2023 ஜூலையிலேருந்து அது வரையில் செய்தது ரொம்ப கம்மி தான். 2023க்கு அப்புறம் தான் எத்தனையோ சபைகளை கட்டுகிறதற்கும் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் இந்த கரங்களை பயன்படுத்த துவங்கிட்டார். 30ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு கரெக்டாக போட்டுருவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நான் செஞ்ச ஆஃபீஸ் எதுவுமே ஒரு 3-4 கம்பெனியில் வேலை செஞ்சேன். HCLஆ இருக்கட்டும், AOLஆ இருக்கட்டும், நோக்கியாவாக இருக்கட்டும், ஆப்டெக் லிமிடெட், எல்லாத்துலேயும் கரெக்டாக 30க்கு முன்னாடி அது இந்த ஹாலிடேலாம் வந்துச்சா 25ஆம் தேதி அன்னைக்கு க்ளோஸ். எவனுமே சம்பளத்தில் குறைய வைக்கல, கரெக்டாக போட்டுருவானுங்க. ஒரு எதிர்பார்ப்பு, அவன் போட்ட உடனே தசம்பாவத்தை கொடுக்குறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, 4 பேருக்கு ஏதோ பண்ணியிருந்தேன். அன்னைக்கு கூட வீட்டை வாங்கலை, வீட்டு வாங்கணும்னு எந்த முயற்சியும் எடுக்கலை. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடு வாங்கணும் ஒரு சூழ்நிலையே வந்துச்சு. என்ன 30 வீடு கிட்ட பார்த்த பிறகு ஒரு 100 வீடே கிடைக்கல. அப்போ தான் ஒரு வீடை போய் பார்த்து வரோம், இந்த வீடு வாங்கலாம் போல தான், எங்கே வாங்குவேன்?
கர்த்தர் எப்படி அதை வாய்க்க பண்ணாருன்னு தெரியாது. அந்த வீட்டை வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஒரு நிறுவனம் அவன் சொன்னா, நீயும் வந்து ஊழியெல்லாம் செய்கிற, அதனால மற்றவங்களுக்கு மாத்திரம் உனக்கு எதனா ஒன்று தரேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணி வச்சாங்க. சூப்பர். ஸோ அதை சார்ந்து இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நாள் கிருபை தந்துச்சு. இதே ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறான், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, எப்பா அவள் தான் நம்ம முடிச்சு. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அவனுங்க அக்ரிமெண்ட் பண்ணும்போது, எப்பா 4 வருஷம் இதை வேணால் சார்ந்துரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் பீரியடுன்ட்டு. 2023 ஜூலை எல்லாம் நின்னாலும் மேலேருந்து வர்றது நிற்கலை, நிறைய வர தொடங்கிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு ஆன்லைனில் பார்க்குறோம் கூட, எனக்கு யார் முகம் பேரே தெரியாது. என்னை கூப்பிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணி கஷ்டமாக தான் இருக்குது. அதனால அவங்க பேசுறதுல நான் நம்பர் எடுத்து ஜிபேயில் ஏதாவது பாஸ் இந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் வச்சிங்கத, நாங்கள் தொடப்பட்டிருக்கிறோம். முகம் பேர் தெரியாது எத்தனையோ பேர் கர்த்தர் வைத்து சொந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. 100 ரூபா கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் 10 ரூபா ஒரு கவருக்குள்ளே போட்டு கூட காணிக்கிறது தர்றாங்க நம்ம சர்ச்சில். இந்த கவர் எதுவுமே ஓப்பன் பண்ணி வீட்டில் அப்படி பார்த்தேன்னா, எங்கடா ஒட்டினுக்குன்னு பார்த்தா ஒரு 10 ரூபா வரும் வெளியில். நான் அதை உதாசீனப்படுத்தத்தில் அவங்களால இயன்றதை அவர்கள் கர்த்தருக்கு தந்திருக்கிறார்கள். ஜெபத்தோடு எடுத்த ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் கூட கோடி கோடியாக அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய கடவுளுக்காக தரட்டும். உமக்கு தந்து ராஜ்யத்தில் இன்னும் 8519 கிராமங்களிலே தமிழ்நாட்டில் சபை இல்லை. விளையாட்டில் உண்மையாகவே சொல்லிட்டு வந்தா நீங்கள் மனைவிட்டே எங்கெங்கேயோ தரான். ஏன் நம்ம என்ன நம்பி கொடுத்தா, நான் தான் ஒரு தாழ்மையான சொல்லுவான், என்னை நம்பினீங்கன்னா கொடுங்க ஆண்டவரே, என்னை நம்பி கொடுங்க. இயன்ற அளவுக்கு இறங்கி எதை ராஜ்யத்துக்காக செய்ய முடியுமோ செய்து முடிச்சிடலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரைச்சியஸ் கிவிங், ரைச்சியஸ் ஜெனராசிட்டி. நான் சொல்லலாம் வரல, முதலாரில் சொல்ல கேட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த கதையை சொல்லுவேன், ஏன்னா தெரியல, ஏவப்படுறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயங்கள் அசைக்கப்பட்டு ஆண்டுகிட்ட ஒரு பொறுத்தினோட உட்காருங்க. 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட ஒரு காலம் சொன்னல, அதான் அந்த டிவி வாங்குற கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு நாள் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். எங்கேயோ வந்து எங்கள் பேக்கில் ஒரு 20 ரூபா ஒட்டி இருந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய பேக்கு சொல்கிறேன். எத்தனோட என் தங்கச்சி ஒரு கிரிமினல் அன்றைக்கி என்ன அப்படி மாட்டி விட்டுச்சு. அண்ணா 20 ரூபா கட்சிதுண்ணா அப்படின்னு எடுத்துன்னு கொடுத்துச்சு. நான் நம்ம தாம்பரம் வரும்போதே 20 ரூபா பெரிய விஷயம். கிரைஸ்டிங்கில் படிக்கும் போது 20 ரூபாய் வச்சு ஜாலியாக வாங்கின்னு வரோம். பல்லாவரம் ஸ்டேஷனில் நிற்கிறாரு குச்சோடு. என்னடா குச்சியில் அப்படி நிற்கிறாரு, ஏன்னா வீடு பக்கமே தான் பல்லாவரம் ஸ்டேஷன் மக்கள். என்னடா குச்சோடு நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் முதல்ல இந்த பேக்கில் காசு இருந்துச்சானாரு. இல்லைன்ட்டேன். ஏன்னா நல்லா தெரியும் கையில் குச்சிக்குது எப்படி இருந்திருக்கோம். ஏன்னா ட்ராக்ஸ் விற்று ஒரு காசு வச்சுருந்தாரு. சும்மா இல்லை, இவ்வளோ நாங்கள் ஒரு பாதையில் வந்திருக்கிறோம். என்னை பார்த்தா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பந்தா வரைச்சா ஒரு பாதையில் வந்திருக்கிறேன், ஒரு பயங்கரமான பாதையில் வந்திருக்கிறேன். பாய் கீழ்ஞ்ச பாயில் படுத்திருக்கிறேன், ஓதத்தில் படுத்திருக்கிறேன். அப்போ இல்லைப்பா, ஏய் இருந்திருக்கோம், எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போய் அவங்க கிராமமாக சூசைட் சொல்லும்போது அந்த ட்ராக்ஸ் அதை வச்சு தான் ட்ராக்ஸ் வாங்குவாங்க. அடுத்தது 20 ரூபா அன்றைக்கி வேணால் ஒரு ஓகே, ஒரு 200 ரூபாய் இல்லை ஒரு வச்சிங்களேன், உங்கள் கணக்கில் 500 ரூபாயோட வச்சுங்க. ஸ்டேஷன்லேருந்து வீட்டு வரைக்கும் அடி ஒழிச்சு. அதில் வேறு பிரசங்கம் பண்ணுவார், வேறு எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்த தர்றது இல்லை. பக்தியாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். நீ சாப்பிட்றதே கத்துறது கொடுத்தது தான். அதனால தான் இந்த மினிஸ்ட்ரி பக்கமே வரக்கூடாது. போடா, இந்த ஊழியமாக வேணாம், ஒன்றும் வேணாம், இது பிச்சைக்கார பழப்பு, இதுக்கு தேவையே கிடையாதுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். அதில் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு போதிக்கிறார், என்னை கற்றுக் கொடுக்கிறார், இன்னும் தாழ்மைப்படுத்துகிறார். இது பிரதானமான ஒரு காரியம். யாரையும் எதிர்பார்க்காத, எனக்கு செய்யறத செய், என்ன நம்பிட்டே இரு, நீ நல்லா போயிட்டே இருப்ப. அங்கங்கே அவன் அடிச்சு முடிச்சுன்னுக்கிறான். நான் என் வண்டியில் போய் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுருந்தா சுற்றின்னு தாங்கிறோம். நான் போகும்போதெல்லாம் பங்கு காலியாக தான் இருக்குது. யார் சொல்கிறது, பங்கில் போய் ஃபுல்லாக தான் போடுறேன் பெட்ரோலை. டேங்க் ஃபுல் தான். அன்றைக்கி கூட வெள்ளிக்கிழமை மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது டேங்க் ஃபுல் பண்ணி தான் வச்சுட்டு வந்தேன். தெரியாமல் ஷெல்லில் வேறு போய் நின்ட்டேன். 2 ரூபா எக்ஸ்ட்ரா நான் போடு, பரவாயில்ல, அடுத்த பங்க்லாம் போக முடியாது, டேங்க் ஓப்பன் பண்ணிட்டேன், போடு, நீ வேணா 2 ரூபா சாப்பிட்டுன்னு போ, பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா. காஞ்சிபுரம் மீட்டிங் போயிட்டு வரோம், அங்கே போயிட்டு வரோம், காரில் தான் போகிறோம். யார் நடந்தா போயின்னுக்குறோம். இந்த ட்ரெயினை பிடிச்சி அந்த ட்ரெயினை போயிட்டு அப்புறம் அங்கேருந்து போய் மழையில் நின்று. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாய் சரித்திரம் இல்லை.
நீதிமான் யார்? தைரியமா கொடுக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவன். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? அதான் விளக்குறாருங்க. கடன் வாங்கினவனு கடனை கொடுத்துரு. தெரியல, இன்னைக்கு ரொம்ப ஏவ போட்டு பேசுகிறேன். ஒளிபரப்புலங்கடா இந்த வாங்கிக்கின்னு இந்த நயவஞ்சகம் பண்ணின்னு ஏமாத்தின்னு சுற்றிக்கின்னு இந்த கதைலாம் பண்ணக்கூடாது. கடன் முதல்ல கடன் வாங்காத. நான் தான் காணிக்கை போடும்போது உங்களை சொல்கிறேன். இப்போலாம் ஒரு சில வாரமாக சொல்கிறேன், கடன் வாங்க மாட்டேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, பெரியவங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. வாங்கின கடன் அடைச்சிட்டு இதோட கடன் வாங்க மாட்டான்ட்டவரே. என்னோட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோட கவனிக்கிறீங்க? ஐயா சூழ்நிலையா ஜோம் பண்ணு, கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே. கொடுக்காம போயிட்டு எனக்கு இந்த பைக்கும் தேவையில்ல, இந்த டிவியும் தேவையில்ல. 6 வருஷம் ஆயிடுச்சு என் கார் இருக்கணும்னு. என் பையன் சொன்னார், அவருக்கு லைசன்ஸ் வருது 18 ஆயிடுச்சுனால, டாடி கார் மாற்றலையா அப்படின்னா. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கலாம்ப்பா. நம்ம தகுதி இது வரைக்கும் நம்ம தகுதின்னு இதை கொடுத்துறாரு, பெஸ்ட் கார். ஆனால் அடுத்த வண்டி அப்கிரேட் பண்ணோன்னா ஆண்டு தருவாருன்னா அற்புதமாக தருவார். நான் போய் இஎம்ஐ கட்டின்னு லோன்லாம் கட்ட முடியாது. அதில் வர காசை நான் மிஷினரி கொடுக்கணும். ஏகப்பட்ட மிஷினரிங்கிறாங்க. ஒருத்தருக்கு 4000 ரூபாய் கொடுக்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 40 பேருக்கு கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணுவான்? இஎம்ஐ கொடுக்குறது அங்கே போய் கொடுத்தானா அவன் வாழ்ந்து ஊழியத்தை விடுதலையாய் செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஏன் கதையை பேச வரல. நீதிமான், இந்த நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The fifth thing, righteous integrity. நீதியுள்ள உத்தமம். தானியேல்மா இந்த ஊருக்குள்ள கூட்டு போறாரு. எப்படி போறாருன்னா ஒரு பெரிய அதிகாரியாய் போகிறார். அவர் படிச்சதுனால அவருக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துட்டாங்க. அவர் நல்ல ஒரு ஞானவான் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொடுத்த உடனே எல்லா வசதியும் கொடுத்துட்டான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கும் இல்ல? வீடு அது இது அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் என்ன வேணாலும் அன்னைக்கும் புசிக்கிறது குடிக்கிறது அதெல்லாம் அன்னைக்கு செய்யக்கூடிய காரியம் தான். ஆனால் அவன் என்ன சொல்றான்? நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழுகிறது என்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஒரு நாளும் என்னுடைய உத்தமத்தை நான் கலங்கப்படுத்த மாட்டேன். நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். That is the righteous integrity. என்னோடு இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? சார், உங்க மொபைல் எடுத்து பார்க்கிறது உங்க கண்ட்ரோல் தான் சார். Are you with me? மொபைல் எடுத்து நீங்க பார்க்கிறது உங்களை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை, தெய்வ சக்தியை கடந்து. சேர்ல உட்காந்து பார்க்கலாம், ஈசியர்ல உட்காந்து பார்க்கலாம், பெட்ல உட்காந்து பார்க்கலாம், பாத்ரூம்ல போய் பார்க்கலாம், எங்க வேணா பார்க்கலாம். நீ என்ன பார்க்கிற பார்க்க கூடாது நீ தான் தீர்மானம் பண்ணமே தவிர உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தீர்மானம் பண்ணாலும் அதை மீறி நீ பார்க்குவ. அதனால நீ தான் தீர்மானம் பண்ண. இதை கர்த்தர் எனக்கு நல்லதுக்கு தந்து இருக்கிறார், நல்லதை மாத்திரம் பார்ப்பேன். பேசுறதுக்காக கொடுத்து இருக்கிறார் இல்ல, இந்த காரியத்துக்காக ஆண்டவர் நல்லதை இதுக்கு மாத்திரம் செய்யறேன்னு நீ செஞ்சு பாரு, அதற்குரிய நன்மை உனக்கு உண்டாகும். கடவுள் ஒரு பெரிய தீர்மானம் பண்ணி சொல்றாரு, இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு ஒரு பெரிய ஒரு டிட்டர்மினேஷன்ல வந்துட்டார். ஆனா அங்க பாக்குறாரு, தன் காலத்திலே இவ்வளவு ஒரு குளறுபாடுகள் மத்தியிலே ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஜெபம் தெரியுமா? என் நீதி நிமித்தமாய் ஆண்டவரே, என் நீதி நிமித்தமாய் என் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும், என் சந்ததிகள் ரட்சிக்கப்படட்டும், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும், என் நீதி நிமித்தமாய் இன்னும் அநேகர் போஷிக்கப்படட்டும், என் நீதி நிமித்தமாய் ஆண்டவரே ஜாதிகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறதற்கு என் நீதி ஆண்டவரே பட்ட பகல் வெளிச்சத்தை போல மாறட்டும் ஆண்டவரே. நீ என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு உன் நீதி நிமித்தமாய் நன்மை உண்டாகும். இன்றைக்கு வேணா கிரியையினுடைய பலனை நீங்க எடுக்கிற நீதியினுடைய பலனை பார்க்காம இருக்கலாம். வந்துட்டாரா, ரொம்ப நல்லவரா, பரிசுத்தவான்ரா, ஆஹா அப்படி நீங்க பலர் உன்னை கிண்டல் பண்ணலாம். ஆனா நீ செய்யறதற்கு ஒரு கிரியைக்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். For your righteous living, நீதியாய் வாழுகிறதற்கு சரியான நேரத்துக்கு போயிட்டு எவ்வளவு வரலனாலும் போய் டைமுக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்துற பத்தியா, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. மத்தவங்க சொல்லுவான், வந்துட்டாரா, இவனாலேயே நம்ப மாட்டேன்டா, எவனா என்னன்னு சொல்லிட்டு போயா, 9 9யா, 8 8 தான். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தேன்,
சோலா ஷட்டனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். எங்கள் வீடு கோடமாத்தில் இருந்தது. 8:45 கார்டு போடணும். என் கூட இருந்தவங்கலாம் அந்த கார்டு, ஒரு டிராப் கார்டு, அந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா பாம்பேல தான் எங்கள் ஆஃபீஸ், அங்கே போயிடும் அட்டண்டன்ஸு. என் கூட இருந்த ஒரு கல்பிரேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணனா, ஒரு 4-5 பேர் சேர்த்து போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் போடுவாங்க, இன்னொரு வாரத்துக்கு இன்னொருத்தர் போடுவாங்க. அப்படின்னா என்னது, அவங்க இஷ்டம் போல வருவாங்க. ஏன்னா கார்டை போட்டிங்கன்னா அட்டண்டன்ஸு எத்தனை மணிக்கு வேணா வரலாம். ஏன்னா எந்த பாஸுமே இங்கே இல்லை, எல்லா பாஸும் அங்கே வாழ்ந்துருப்பானுங்க. அவங்களுக்கு கார்டை போட்டோன்னா அப்போலாம் இந்த சிசிடிவி கேமராலாம் கூட கிடையாது நிறைய. அந்த காலகட்டத்திலே அந்த ஊழியத்தை செஞ்சதுனால, இந்த வார்த்தையை பிரசங்கித்து கொண்டதால் அன்னைக்கு அதை காத்து கொண்டேன். ஒரு நாள் நான் 5:45 முன்னாடி காடை போட்டு கிளம்புனதில் ஒரு வேலையாக இருக்கா, சில சும்மாவே உட்காந்துருக்கணும். அப்போல்லாம் சோஷியல் மீடியா கூட கிடையாது, ஆர்க்கூட்டுன்னு ஒன்று தான் இருந்துச்சு. இந்த ஆர்க்கூட் அப்போ தான் ஆரம்பமாச்சு, மற்ற எதுவுமே கிடையாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நானா யூடியூப் கூட இப்படி கிடையாது. அந்த உத்தமத்துக்கெல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணி, உன்னால் இப்போ டென்ஷன் ஆகுது. ஒரு பொண்ணு இருக்கும், அது சொல்லும், உன்னால் நம்ம எல்லாரும் மாட்ட போகிறோம் நினைக்கிறேன், நீ எதுக்கு உள்ள உட்காந்துருக்கிற, கிளம்பி. இல்லை 5:45 தானே டைமு, அதுதான் நம்ம கிளம்பணும். கர்த்தர் அதற்குரிய நீதிக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தந்ததியில் எனக்குள்ள கர்த்தர் தருகிறதற்கு நான் ஒரு விதைப்பை விதைத்து கொண்டிருப்பேன் என்றால் அது ஒரு நாள் அறுவடையாகி மாறும். யார் என்னோடு இருக்கிறீங்க? அறுவடை வேணும்னா நீதியை விதைக்கணும். சொல்லுங்க, அறுவடை வேணும்னா நீதியை விதைக்கணும். நிறைய வழிகள், லாட் ஆஃப் avenues are there. குறுக்கு வழிகளுக்கு நிறைய இன்னைக்கு இருக்குது. ஷார்ட்கட் எடுக்காதீங்க, சரியான வழியிலேயே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டிராஃபிக் வேணா அவாய்ட் பண்ணி ஷார்ட்கட்டில் போங்க, அது பரவாயில்ல. மேப்பை நம்பி வேணா இங்கே சந்துங்கெல்லாம் பட் வாழ்க்கையில் ஷார்ட்கட் எடுக்காதீங்க. எதையுமே மீறி, கடவுளுக்கு மீறி செய்யாதீங்க. ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். என் பிரசங்கமே வேற கோணத்தில் நான் 2வது ஆராதனையில் பண்ணுறதுக்கு ஏனோ தெரியல, கர்த்தர் பேசுகிறார். ஒன்று தான் நல்லா தெரியும், யாரோ சிலரிடத்துலையோ எல்லாரிடத்துலையோ ஒளிபரப்புலையோ பேசி கொண்டிருக்கிறார். நீதியை பிடித்து கொள்ளுங்கள், அந்த நீதி உங்களை பெரிய பலனுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். தாத்தா லூசுன்னு சொல்லியிருப்பானுங்க, நோவை பார்த்து அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, லூசு தாத்தா. என்ன மென்டலா இருக்குது பாரு, இந்த நேரத்தில் போய் எதையோ பண்ணிட்டு கிடையாது. இது எப்பயுமே முன்னே நல்லவனா வாழணும்னு வாழ்ந்துச்சு. இப்போ நம்ம இதை பண்ணுது அதை பண்ணுது அப்படின்னு 10% கலத்துக்கு அடிச்சுட்டு சிந்தி. ஆனால் அவர் அதெல்லாம் பார்த்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு ஏன் நீதியை காத்துக்கொள்றதுக்கு கர்த்தர் சொல்றதை நான் செய்வேன், கர்த்தருக்கு நேராக நான் வாழ்ந்தாரு. ஆனால் தான் அந்த சந்ததி மாத்திரம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பிழைத்து அங்கிருந்து சந்ததிகள் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் மாறுதலை உண்டாக்கினார். உன் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு நீ உன் நீதியை காத்துக்கொள்ளும் பொழுது அது ஆசீர்வாதத்தை நிச்சயமா உனக்குள்ள கொண்டு வரும். ஐயா அல்லேலூயா. இந்த காலையில நான் இதை தான் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த இப்படி வாழும் பொழுது நீதிமொழிகள் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, இந்த நீதிமானுக்கு தயவு உண்டாகும். முதல் விஷயம் சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் நீதியாய் வாழ்ந்தால் கர்த்தர் தயவு தருவீர். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நீதிக்கு கர்த்தர் தயவை தருவீங்க. எங்கெல்லாம் தயவு இல்லையோ அங்கெல்லாம் தயவை கர்த்தர் கட்டளையிடுவீங்க. 10:25 வாசிக்கிறோம், இந்த நீதிமான் உறுதியாய் இருப்பான். எது வந்தாலும் அவனை அசைக்காது. சொல்லுங்க, எது வந்தாலும் அசைக்காது. என் நீதி உறுதியாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்ளுவார். 4:18 வாசிக்கிறோம், வெளிச்சமா இருக்குமா. நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். சொல்லுங்க, வெளிச்சமா இருக்கும். வெளிச்சமா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. என் முகத்தை பார்த்தாவே என் அண்டையிலே ஜனங்கள் வருவார்கள், நடந்து வருவார்கள், சிரிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதான் நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. 11:30 வாசிக்கிறோம், அவன் கனி தருவான். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு நாள்லாம் இருக்காதுங்க, கனி கொடுக்காமல் அல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. 28:1 அதனால தான் சொல்லுது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா, சொல்லுங்க, தைரியமா இருப்பார்கள். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியிலேருந்து உங்களோடு குயிக்காக பேசுகிறேன், நேரம் ஓடுது. ஆனாலும் இன்னைக்கு பேசணுன்ட்டு தீர்மானத்தோடு கூட கர்த்தர் சொல்லுகிறதை உங்களோடு கூட சொல்லிடுறேன். அல்லேலூயா. முக்கியமாய் நீதிமொழிகள் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? சொல்லுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. சொல்லுங்க, நீதிமானுக்கு சொல்லுங்க, ஒரு கேடும் வராது. நான் நீதியாக வாழ்ந்தேன் என்றால், சொல்லுங்க, நீதியா வாழ்ந்தா, பேச மாட்டீங்களா? நல்லா பேசுங்க, சத்தமா பேசுங்க. நீதியா வாழுகிற பட்சத்தில் உலகத்துக்கு கேடு வரும். சொல்லுங்க, என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு கேடு வரலாம், எத்தனையோ இழிவுகள் வரலாம், அழிவுகள் வரலாம்.
எனக்கு ஒரு கேடும் வராது. சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னா தானங்க அது சத்தம் வரணும், பிசாசு கேட்கணுங்க. தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, நல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இந்த பிசாசு கேட்கணும். உன்னை எதையாவது படுத்தி பார்க்கணும்னு பார்த்தானா அவங்ககிட்ட சொல்லணும், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, எனக்கெல்லாம் ஒரு கேடும் வராது. 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான் இக்கட்டு நின்று, சொல்லுங்க, நீதிமான் எப்படி இருப்பா? இக்கட்டு நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இன்னைக்கு காலையில் அதை தான் உங்களோடு கூட சொல்றேன். நீங்க நீதியாய் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பட்சத்தில் சுற்றி என்ன வேணா நடந்தாலும் உங்களை எதுவுமே தாக்க முடியாது. சரியா? உங்களை என்ன பண்ணாதுங்க? வேதாமத்திலிருந்து பல உதாரணங்களை, எதையாவது ஒரு உதாரணத்தை எடுத்து ஆண்டவர் பேச வைப்பார். இன்றைக்கும் பவுலை கொண்டு, பவுலுடைய நீதி நிமித்தமாய் கர்த்தர் எப்படி அவனை ஒரு கேடுலையும் கர்த்தர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. பவுல் யார் தெரியுமா? பவுலுன்ற மனுஷனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு இயேசுவை வணங்கக்கூடாது, இயேசுவெல்லாம் நீங்க பேசக்கூடாது என்று சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தவன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் அப்படிதான் செய்யறாங்க. வெளிநாடுகளிலும் இந்திய தேசத்திலும் கூட அப்படி சிலர்லாம் எழும்பி இன்னைக்கு இது வரக்கூடாது, இதுக்கு வெளிநாட்டு மதம், இது அந்த மதம், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது கத்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த காலத்திலே இருந்தது. ரோம் அரசாங்கத்தில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருந்துச்சு. காலையில் எழுந்த உடனே காரில் கிளம்புவார். ஒரு கற்பனையில் வச்சுங்க, கார்லாம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க. காரில் போகும்போது ஒரு போர்டு இருக்குது, அரசாங்க போர்டு, அதோடு கூட போவார். சர்ச்சுக்கு நேரம் போய் நிற்பார். எவனா ஏசுன்னு சொன்னாங்கன்னா அவனை போட்டு அடிப்பார். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது அவர்களை துன்புறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாள் இப்படி ஒரு பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. திடீர் ரோட்ல வரவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவருக்கு, நடந்து வந்தவர் விழுந்த உடனே அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னடா அதுன்னு விழுந்தார். விழுந்த உடனே பெரிய தரிசனத்தை எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஆண்டவர் அவரோடு கூட பேசுறார், இயேசு அவரோடு கூட பேசுறார். சொல்லிட்டு சொல்றாரு, பா நீங்க யார் எனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. இவரு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ நினைச்சா அங்க போய் 4 பேர் அடிச்சு திருப்தியா வீட்டுக்கு வந்துடுறோம், இவங்களெல்லாம் சட்டத்தின் பிரகாரமா நான் கையாளுகிறேன் என்று சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி நீ தைரியமா வந்துட்டு இருக்கிற. ஆனா நீ அவர்களை துன்புறுத்தல, என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இயேசு தொட்டார். அவன் எழுந்திருக்கிறான். எப்படி தெரியுமா எழுந்துக்கிறான்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் துன்பப்படுத்துறவனாய் இருந்தவன் இப்பொழுது எழுந்து இயேசுனுடைய பிள்ளையாய் மாற துவங்கினான். அதுக்கப்புறம் வேதாமத்தில் வாசினா, இது 9ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில அது பிற்பாடு அதிகாரத்தில் வாசினா, இவர் துன்பத்தினூடாய் கடந்து போகிறார். இயேசு நிமித்தமாய் பல காரியங்களை சகிக்கிறார். ஆனால் ஒன்றை பிடிச்சுக்கிட்டாரு, இந்த இயேசு நீதியின் அரசர், இவருக்கு நான் நீதியாய் வாழ்வேன் என்றால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு நீதியாய் வாழ்கிறார். நான் ஏன் அப்போஸ்தலன் பவுலை எடுத்து பேசுகிறேன் என்றால், என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரே ஒரு 1-2 வசனங்களை பார்த்து ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு வேகமாய் சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 23வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Acts, the Apostle, chapter 23, 23வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி இருக்கிறது. 197ஆம் பக்கத்துல, சகோதரரே, அங்க ஒரு கூட்டம் கூடி அவரை பயங்கரமா நியாயம் தீர்க்கிறதுக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிற சாட்சியை கவனிங்க. சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நல் மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பாக நடக்கிற மனுஷனாய் இருந்த இந்த பவுல். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னால சொல்லுங்க, தேவனுக்கு முன்னால நல் மனசாட்சியோடு கூட நடக்கிற பவுலா இருக்கிறார். 24வது அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துக்கு இன்னொரு பகுதியில் அவர் சொல்றதை கவனிங்க. நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும், அதே அப்போஸ்தலர் 24:16 வசனம் சொல்ற, நான் தேவனுக்கும், வாசிங்க என்னோட சொல்லுங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நீதிமான் குற்றமற்றவனாய் இருக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுட்டே இருப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்றது கேட்டுக்கிறீங்களா, என்ன இப்படிலாம் பண்றீங்களே, நான் கடவுளுக்கு முன்னால் நல்லா இருக்கிறேன். ஓகே, அது மாத்திரம் போதாது, மனுஷங்க முன்னால் நல்லா இருக்கணும். நான் அவங்களை அப்படிதான் கவுண்டர் பண்ணி கேட்டேன். ஓகேப்பா, கடவுள் முன்னால் இருக்கிற, அது கடவுள் பார்க்குறாரு, அதுக்கெல்லாம் நான் வரல, என் முன்னாடி அதை பண்ணு. கடவுளுக்கு தெரியல, என்ன கடவுளுக்கு எல்லாம் தெரியும், கடவுளுக்கு எல்லாம் தெரியும்னா முன்னாடி என்ன பண்ணோம்? அதான் சொல்றாரு,
தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்றனார். இப்படிப்பட்ட மனுஷன், நல்லா கவனிங்க, இப்பதான் முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பாருங்க. இப்படிப்பட்ட நீதியாய் வாழ்ந்த இந்த நீதிமான் ஊழியத்து நிமித்தமாய் பல இடங்களுக்கு இங்கங்க டிராவல் பண்றாரு, பல காரியங்களை செய்கிறார், பட்டணங்களுக்கு போகிறார், பல இடங்களுக்கு போய் அவர் தீமோத்தேயோடு கூட இல்ல என்ன பண்றாருங்க, பர்னபாஸ், பவுலும் பர்னபாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், தீமோத்தேயுடைய குமாரனாய் வளர்க்கிறார். இப்படி எல்லா ஊழியங்களை போய் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பண்ணும்பொழுது ஒரு பட்டணத்துக்கு போறதுக்காக என்ன பண்றாங்க, கப்பல் ஏறுகிறார்கள். அந்த நாட்களில் இந்த பிரயாணங்கள் அப்படிதான் இருக்கும். இந்த கப்பல் பிரயாணம் ஏறுகிறதற்கு அவர் ஏறும் பொழுது இந்த கப்பல்ல ஏறிட்டு பிரயாணப்படுறாரு. கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த கப்பலுக்குள்ளே ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது. நல்லா கவனிங்க, இதை நீங்க சரித்திரபூர்வமாய் தெரிந்து கொள்கிறதுக்காக விளக்குறேன். அதுல இருந்து ஒரு 2-3 விளக்கங்களை உங்களுக்கு தர கத்த உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த கப்பல்ல போகும்போது இவருக்கு ஒரு நல்ல ஒரு தோணுது, இல்ல இது சரியா போல, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு போய் என்ன பண்ற, மாலுமி கிட்ட சொல்றாரு, செயலர் கிட்ட சொல்றாரு, கப்பலை ஓட்டுற கேப்டன் சொல்றாரு, உன் வேலையை பார்த்து நீ போ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உட்கார, டிராவல் பண்ண வந்த டிராவலர் தானே நீ உட்காரு, எங்கிட்டலாம் இந்த அறிவுரைலாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. சரி, ஆனால் ஒரு பெரிய ஒரு பெருங்காற்று வருகிறது, காற்று அடங்குறது, காரியங்கள் மாறுகிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய யூரோ கிளைடோன் அப்படின்ற ஒரு பெரிய காற்று அடிச்சு என்ன பண்ணுதுங்க, 14 நாட்கள் இவர் போன கப்பல்ல வெளிச்சமும் இல்லை, சூரிய ஒளியும் இல்லை, ஆகாரமும் இல்லை. ஏன்னா பயத்தினால, வெளிச்சம் இல்லாதனால, இருட்டா இருக்கிறதுனால 276 பேர் சாப்பிடாமல் பண்றாங்க, கப்பல்ல இருக்கிறார்கள். இவர் நடுவில் அவர் எழும்பி நின்று தைரியத்தை பேசி, வசனத்தை பேசி என்ன பண்றாரு, சொல்றாரு, கப்பலுக்கு வேணா சேதம் வரும், இங்க இருக்கிற ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி ஏறி இருக்கிறேன், என் நிமித்தமா ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமா இருங்கன்னு சொல்லி எல்லாரும் கரையை சேர்ந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம். இதுதான் இந்த 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முழுமையான சரித்திரம். ஒருவேளை நிறைய பேர் வாசித்திருப்பீங்க, ஏற்கனவே கேட்டுருப்பீங்க, இப்போ கொஞ்சம் பேர் உட்காந்து புரட்டிக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நல்லா வாசிங்க. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான ஒன்றை தான் இந்த இடத்துல இந்த காலில் உங்களோடு கூட சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த நீதிமானாய் கர்த்தருக்கு முன்னால அவன் வாழ்ந்த அந்த நீதிமானாய் இருந்த இவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா, நீதிமானாய் இருக்கிற உனக்கு ஒரு நாள் கேடு வராது. எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? நீதிமானுக்கு என்ன வராதுங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும் பேசுங்க, பேசுங்க. எவ்வளவு பெரிய இக்கட்டு வந்தாலும், உலகமே அடிச்சுன்னு அழுதாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, எனக்கு எந்த கேடும் வராது. தைரியமா இன்னைக்கு அறிக்கைடுங்க சார், பரவாயில்ல சார், உலகம் அடிச்சுன்னு அழுது நீ அழுவாத, தயவுசெய்து, உனக்கு எந்த கேடும் வராது, உன்னை எதுவும் பாதிக்காது, எந்த ஒரு இக்கட்டும் உன்னை தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோடு சொல்றீங்க? பவுலுக்கு அந்த தைரியம் சார், பவுலுக்கே. ஏன்னா அவருக்கு ஒண்ணு தெரியும், அவர் இந்த ட்ரிப்புக்கு போறதுக்காக ஏறல, அவர் ஒரு ஊழியத்துக்காக போறாரு. கடவுள் சொன்ன நீதியை பண்பற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த கப்பல் இருக்கிறபடினாலே, நல்லா கவனிங்க, ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். 10வது வசனத்தில் வாசிக்கிறேன், 27ஆம் அதிகாரம், the book of Acts the apostle chapter 27, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாட்டை தருவார். ஒரு பிரச்சனை வந்தா கூட அதுக்குள்ள ஒரு வியாக்கியானத்தை, அதற்குரிய ஒரு விளக்கத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அதனால கவனிங்க, இங்க சொல்றாரு பாருங்க, மனுஷரே, இந்த யாத்திரையினால சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை என்ன பண்றான்? See, this is what happens to the righteous. God will not, if God permits a trouble in your life, God will reveal that to you. The spirit of discernment will work in you. ஒரு ஐயா, நான் நேரம் ஓடுது, எல்லா உதாரணங்களையும் சொல்வேன். முதல் ஆறால கூட சொன்னேன், டிஜே ஒரு சாட்சி சொன்னாங்க. டிஜே தினகரன் ஒரு நாள் பஸ்ஸில், திருவள்ளூர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இந்த பஸ்ஸில் அவர் உட்காந்துட்டு போயிருக்காரு, ஏதோ 5வது சீட்டில் 7வது சீட்டில் உட்காந்துருக்கும் போது, நைட் ட்ராவல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற அந்த கண்ணாடியில், அந்த டிரைவர் அந்த கண்ணாடியில் தெரிவாங்க இல்லையா, பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் தூங்கி விழுந்துட்டே இருக்கிறார். இவருக்குள்ள ஒரு, அவன்கிட்ட போய் எச்சரி, அவன்கிட்ட போய் சொல்லு,
ஒன்று அவனை நிறுத்த சொல்லு, இல்லைனா கொஞ்சம் எதனா டீ என்னாச்சும் குடிச்சு இல்லை மூஞ்சி என்னாச்சும் கழுவிட்டு ஓட்ட சொல்லு. அந்த காலத்தில் இன்னும் ரோடு ரொம்ப குவைட்டாக இருக்கும் இல்லையா? இவர் எப்படி ஆண்டர் நான் போய் சொல்கிறது, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம பேச்செல்லாம் கேட்பாங்களா அதெல்லாம் அப்படின்னு உட்காந்து இவர் கொஞ்ச நேரம் டிபேட் பண்ணுறப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து தைரியம் கொண்டு, ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்கிறார் விழுந்து அப்படி போகுது வண்டி. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணுற சொல்ல, தம்பி பார்த்துட்டே இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, நீங்கள் தூங்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு எதனா காஃபி குடிங்க, இல்லை கொஞ்சம் மூஞ்சி கழுவுங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுங்க பரவாயில்லண்ணா. ஸோ வேலையை பார்த்து உட்காரியா, எனக்கு தெரியும் இந்த ரூட்டில் நான் வண்டி ஓட்டுருக்கிறேன் எப்பவுமே, எனக்கு தெரியாது நீ சொல்லி கொடுக்குறியா போ அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போய் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே இப்போ ஜோம் பண்ணிடுறேன், நான் ஒரு ஊழியத்துக்காக போகிறேன், ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போகிறேன், கத்தர் எனக்கு தெரியும் என்னைக்கு எந்த சேதம் வர மாட்டீங்க, ஆனால் கத்தர் என்ன பண்ணோம் பாதுகாத்துக்கொள்ள ஜோம் பண்ணிட்டே வரேன். இந்த ஆள் கேட்கவே இல்லை. நேராக போய் கடந்து போயிட்டு இப்படியே தூங்கி போய் நேராக போய் ஒரு புளிய மரத்தில் விட்டுக்கிறான் வண்டியை. இந்த காலத்தில் நிறைய புளிய மரம் இருக்கும் இல்லையா, புளிய மரத்தில் மொட்டி மோதி பஸ்ஸுக்கு சேதம் ஆகி நேரம் கடந்து போய் கடைசியில் அவர் சொல்கிறாரு, நல்ல வேலை நான் அங்கே நிற்கும் போது இன்னொரு வண்டி வந்துச்சு, இன்னொரு வாகனத்தில் எனக்கு தெரிந்தவர்கள், அவர்கள் காரில் வந்தாங்க, என்ன காரில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் வருமுன் காக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு எச்சரிப்பை ஏற்படுத்துகிறார். அவன் கேட்கல. எனக்கு நான் வாசித்து கொண்டுக்குமே எனக்கு ஞாபகத்தில் வந்தது. சிலர்களை கர்த்தர் வெளிப்பாட்டை, சிலர் நிறைய நேரத்தில் எல்லாத்துக்கும் வெளிப்பாட்டை தருவார். ஒரு இக்கட்டு வருதுன்னும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க, நீதியாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தருவார். நீ மாட்டிக்க மாட்ட, மூடன் தான் போய் மாட்டிப்பான். வசனம் சொல்லு யாருங்க சொல்லுங்களேன், அறிவில்லாதவன் கடவுள் இல்லாதவன் தான் போய் என்ன பண்ணுவான். அதனால தான் சொல்றேன், இஎம்ஐக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட ஜோம் பண்ணுன்ற. நான் உன்னை கடன் வாங்காதயா, ஜோம் பண்ணு. வாங்கிட்டு கடன் ஆயிடுச்சு ஆண்டவரே, இந்த மாசத்துல எப்படி கட்ட போறேன்னு தெரியல ஆண்டவரே, வாங்குற சம்பளத்தை எல்லாம் இதுல கொடுத்துருக்கிற ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், வயிற்றுக்கு வாய்க்கும் பொழப்பு. யார் பிரச்சனை, இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன், கடன்ல உட்காந்துக்கிறேன். ஸ்டாப், ஜெபம் பண்ணு. நீதிமானு கேடு வராது. ஜெபம் பண்ணான்னு சொல்லி இப்ப வேணாம், இப்ப வாங்காத, இப்ப தேவையில்லைன்னுவாரு, இப்ப உனக்கு அது அவசியம் இல்லைன்னுவாரு, அதனால உனக்கு ஒரு இக்கட்டு வரும் செய்யாதன்னுவாரு. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு டிசர்ன்மெண்ட். நம்பர் 1, righteous will have the right discernment. கர்த்தர் ஒரு தெளிவை, ஒரு வெளிப்பாட்டை தருவார். இக்கட்டு அப்படின்னா ஒரு வெளிப்பாட்டை தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது, இதே சம்பவத்தில் ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, நீதிமானுக்கு ஒரு கேடம் வராது, எல்லா இக்கட்டிலேருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவார். பாருங்க, இந்த சம்பவம் நினைச்சு உங்களுக்கு கதையை சொன்ன மாதிரி சொல்லும்போது 14 நாட்கள் வெயிலில் வெளிச்சம் இல்லை, எல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, இவருக்கு எந்த பயமும் இல்லை. 20ஆம் வசனத்தில், அநேக நாளாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்துக் கொண்டிருக்க இனி தப்பி பிழைப்போமோ என்று என்ன பண்ணல, நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவர்கள் நடுவில் எழுந்து நின்று, என்னதுங்க சொல்லுங்க, அவெல்லாம் பயந்து, இவருக்கு என்னதுங்க. See, I tell you, the righteous will have a determination. He has a daring spirit within him. சுத்தில என்ன பண்ணுது 14 நாள். இவருக்கு என்ன தெரியும் தெரியுமா, ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, உனக்கு டாஸ்க் வச்சிருக்கிறேன், நீ செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, அது முடிகிற வரைக்கும் எந்த சேதமும் உனக்கு வராதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. யார் என்னோடு இருக்கிறீங்க? ஒரு வியாதியே வந்துச்சுனாலும் பயப்படாதே, உனக்கு செய்து முடிக்கிறதுக்கு வரையில கர்த்தர் உனக்கு ஜீவனை தருவார். எத்தனை பேர் என்னோடு கூட புரிஞ்சுக்கிறீங்க? நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. யாரெல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, ஒரு 10 பேர் கை தட்டு. ஒரு 10 பேர் தூங்கிட்டான், அதனால கையை தட்டு. ஒரு 10 பேர் எல்லாம் சந்தோஷமா கை தட்டி சொல்லுங்க. சொல்லும் போதே சொல்லுங்க, இந்த நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. சொல்லுங்க, இந்த நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமான் நம்புறவங்க எல்லாம் சொல்லியா, இந்த நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. இந்த நீதிமானை கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவிப்பார். எவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாய் வந்தாலும் சரி, கர்த்தரின் பட்சத்தில் இருந்து எனக்கு தைரியத்தை தருவார். Look at this, all 14 days these people are dying with hue and cry. They are hungry and they don't know even what is happening. இங்க அவர் நடுவுல எழுந்து நின்னு சொல்றாரு, பயப்படாதீங்கப்பா, வாங்கப்பா, தைரியமா இருக்கலாம், நம்ம எல்லாம் தப்பி பிழைப்போம். ஏன்னா எனக்கு ஒன்னால தெரியும், 275 பேர் உள்ள இருக்கிறோம், 76 பேர் உள்ள இருக்கிறோம். இந்த கப்பல் ஒண்ணு ஏதாவது பிரச்சனை ஆனாலும் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போய் கரையில சேர்த்துருவாரு.
யார் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சது கர்த்தரை சார்ந்து போயிட்டே இரு. கர்த்தர் உனக்கு கேடு அனுமதிக்க மாட்டார். அப்படியே ஏதாவது வருதுன்னா கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அதுக்கு எச்சரிப்பாய் இருந்து அதை பிடித்துக்கொள். எத்தனை பேர் என்னோடு இருந்து சொல்லுவீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் வெளிப்பாட்டை தருவாரு, தைரியத்தை தருவாரு, தீர்வாய் அதற்குள்ள நிற்கிற கிருபையை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, தீர்வாய் நிற்கிறதற்கு கிருபையை தருவார். ஆனா இவரு சொல்றாரு அவங்க கிட்ட, இவர் ஒன் ஆஃப் த பேசஞ்சர். இவரோட பெரிய விஞ்ஞானி இல்லை, இவர் பெரிய இவர் என்னன்றாரு, திடமனதா இருங்கள் என்னன்றாருங்க. பாரியா 774 பேரையும் கூட்டு வச்சு பிரசங்கம் பண்றாரு. இப்போ போட்டுக்குள்ள கப்பல்ல உட்காந்து இப்ப பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நம்ம எல்லாம் போய் சேர்ந்துடலாம், போய் சேருவோம், கவலைப்படாது, நல்லா சாப்பிடுங்க, வாங்க. என்ன பண்றாரு கவனிங்க. 35ஆம் வசனம் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து, என்ன பார்க்கவே பைபிளை தூக்கி போட்டீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, கூட சொல்லுங்க. அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ண, தேவனை ஸ்தோத்திரித்து. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அவன் அடிச்சுனா அம்மா எம்மா ஐயோ இவருக்கு உட்காந்து சாப்பிட்டுங்கிறார் கேஷுவலா. நீதிமான் அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஐயோ கேஸ் சிலிண்டர் போயிச்சாமே, ஐயோ இன்னும் அவன் தெரியலையோ, ஐயோ இட்லி சாப்பிட மாட்டேன், பட்னியா செத்து போய். ஏய் என்னத்தியா கத்தரை நம்புற? நான் கேட்கறேன். அப்படி யாருன்னா பேசியிருந்த வாயை போய் பெனாயில போட்டு கழுவு, சோப்பு குப்பை போட்டு வாயை கொப்பளி. அட்லீஸ்ட் எங்க தான் இருக்கிறீங்களா? விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். சும்மா இந்த அதையும் பேசிக்கின்னு இங்கே வந்து இதையும் பேசுகிறவனா தான் நீ ரெண்டுத்துல 2 காலை வச்சுன்னுக்கிற. என்னது சொல்லுங்க. அங்கே உலகத்தோடு சேர்ந்து ஆமாம் என்ன பண்ணுறான், ட்ரம்ப் பற்றியா என்ன பண்ணிட்டான் பற்றியா, இவன் பற்றியா என்ன பண்ணிட்டான் பற்றியா, நம்ம குடியே கெடுத்துறான் பற்றியா, இப்படி சாவ போகிறோம் பற்றியான்னு அங்கேயும் பேசிக்கின்னு கத்தாவே நீ நல்லவர். நிறுத்திக்கோ. என் கூட இருக்கிறியா? நிறுத்திக்கோ, உனக்கு கேடு வராது. கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கும் போது இதில் தைரியத்தை காண்பி. கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கும் போது என்ன சொல்லு, முழு கம்பெனியை மூட போகிறேன், எல்லாரையும் சீட்டு காலி பண்ணி தூக்கி அடிக்க போகிறேன்னா நீ சொல்லு, ஒன்று இதுலேருந்து பெஸ்ட்டான ஒரு வேலையை தருவார், இல்லை என் மூலமாக இந்த கம்பெனியை காப்பாற்றுவார். உனக்கு தைரியம் இருக்குதா? அதில் தைரியம் இருக்குதா? கையை தட்டாத, சும்மா தேவையில்லாதெல்லாம் கை தட்டுன்னு. தைரியம் இருக்குதான்னு கேட்குறேன். சொல்லணும். கூட கூட்டிக்கிட்டு டீ கடைக்கு போயிட்டு அவங்க கூட உட்காந்துன்னு, என்ன நாசமாக போனவனுங்க என்ன பண்ணிட்டான் பத்தியா, நம்ம பொழப்பையே கையை வச்சிட்டான் பத்தியா, இவெல்லாம் நல்லா இருப்பானா, ஏன் இதை பேசுகிற? நீ என்ன சொல்லணும்? பயப்படாத, இந்த வேலையே போனாலும் ஒரு வேலை கிடைக்கும். எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நான் உன்னை கூட்டு போகிறேன், கவலைப்படாத. யார் யார் நம்புறீங்க அது மாதிரி? இல்லைன்னு என்ன தெரியுமா சொல்லணும், நான் இயேசுவை நம்புகிறேன், என் நிமித்தமாக இந்த வேலை காப்பாற்றப்படும். அப்படிதான். அவன் தான் ஏன் நீதிமான், அவன் தான் ஏன் விசுவாசி. அதை விட்டு சும்மா வந்துட்டு சத்தியத்துக்கு சாப்பிட்டு வரேன், பைபிள் எடுத்துன்னு வரேன். அதான் இப்போ ஒரு எல்லைக்கு வந்துட்டேன். ஆள் வராங்கன்றதெல்லாம் பேசக்கூடாது. வாழ்ந்தா உருப்படியாக ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும். அப்போ சில எழுப்புதல் வேணும் என்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். நேற்று காஞ்சிபுரத்தில் பேசுகிறேன், முந்தின நாள் மாடம்பாக்கத்தில் பேசினேன். இந்த பிரசங்கள்னால இந்த அப்போஸ்தல புஸ்தகத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் கம்யூனிட்டி இவாஞ்சலிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். தீவிரம் நமக்குள்ள இல்லைன்னா சும்மா ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்கே பெரிய அசைவை பார்க்க முடியாது. சாப்பாட்டுக்காக ஏதோ சுகத்துக்காக மாத்திரம் ஆண்டரை தேர்னா விட்டுடு. மருந்தில் சுகம் கிடைக்கும், சாப்பாடு வேலை செஞ்சால் கிடைக்கும். ஏசாமி அது 2 தர்றதுக்காக உன்னை கூப்பிடல. உன்னை கூப்பிடுறது என்ன தெரியுமா? தைரியமாக இருந்து அவரை பிரகடனப்படுத்துகிறோனாய் நீ மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலனா ஓடி போயிரு. இப்பெல்லாம் அதை தான் கேட்கக்கூடாது. இந்த பொண்ணுங்கன்னு யாரையும் கேட்குது, ஏன் வரல எதுக்கு என்ன கேட்டுப்போ. நீ விதைக்கிறத நீ அருன்ட்ட. என்னைக்கு நான் அந்த மாதிரி விட்டுறனோ அன்னைக்கு அவர் பார்த்துப்பார். நான் என் கண்ட்ரோல் எடுத்து வைக்கிற அன்னைக்கு தான் நான் பார்க்க வேண்டியதாகுது. நீ அவர் பார்த்துப்பார், போ, அதுக்குரிய பலன் அவர் தருவார். என் வேலை இதை பேசணும், என் வேலை இங்கே நின்று இதை சொல்லும்படிக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்.
இந்த தைரியம் தான் எனக்குள்ள அசைக்க முடியாது இன்னைக்கு இருக்குது. பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு ஊழியம் காத்துட்டு இருக்குது, ஒரு நாளும் கேடு வராது. அதெல்லாம் தடுத்து யார் ஒரு கூட்டமே, நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் கூட்டு கூடி இந்த ஆளை என்ன அழிக்க நினச்சா நீங்கள் உங்களால் என்னை தொடக்கூட முடியாது. சொல்கிறேனே, என்னோட சூனியம் பண்ணி பாரு, போயிட்டு டாப் சூனியம் வச்சு பாரு, என்கிட்ட கூட வராது, என் கார் பக்கம் கூட வராது. இல்லை, என் மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அது இயேசு. என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அது இயேசு. ஒரு நாள் அதை மீறி அந்த ஃபயர் வாலை தாண்டி எதனா வரணும்னா ஏசாமிகிட்ட கேட்டுட்டு வரணும். அவர் வேணா சொல்றாடே, அவன் தைரியமாக பேசிக்கிறான், அவனை தொட்டு தான் பாருன்னு விட்டாருன்னா விட்டு பார்க்கட்டும். திமிரா தான் தைரியமாக பேசிக்கிறான், தெம்பா பேசிக்கிறான், அவனை தோடு போய் அப்படின்னா அவர் விட்டாதான் என்ன தொட முடியுமே தவிர நீ பண்ற முயற்சினால எதுவுமே நடக்க போறதில்லை. ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு தைரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு எழுப்புதலை இந்த தேசத்தில் நம்ம பார்க்கணும். இந்த பட்டணத்தில் திரளை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்ட தைரியம் எனக்குள்ள இருந்தால்தான் ஒரு அசைவை நம்மால பார்க்க முடியா? யாருக்கெல்லாம் புரியுதியா? உனக்கு ஒரு வேலையை கொடுத்து உன் பட்சத்தில் ஒரு 10 பேரை உன்னை நம்பி வச்சிருக்கிறாருன்னா நீ தைரியமா இல்லைனா உன்னை சுத்தி இருக்கிறவன நீ ஒண்ணுமே நல்லா நடத்தல. உனக்குள்ள இருக்கிற ஒரு தைரியம் சொல்லணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த பெட்ரோல் விலையினால இது குறைய போகுது, அது குறைய போகுது, இது அதுன்னு எவனா பேசுறானா அவங்களாம் தூக்கி ஓரமாக போட்டு சொல்லு. நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாலும் நம்மள ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் நோட்டு சொல்றீங்க? என்ன வந்தாலும் என்னெல்லாம் தொட முடியாது. ஆமென். நீதிமானுக்கு சொல்லுங்க, நல்ல தைரியமா சத்தமா சொல்லுங்க, நீதிமானுக்கு. தமிழ் தெரியல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Righteous will have no harm. Righteousக்கு no harm. கொசு கட்சா வேணா சும்மா லைட்டா ஒன்று மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு கொஞ்ச நேரம் நின்று போயிடும். என்ன ஆனால் உன்னால துன்பமோ துக்கமோ போராட்டமோ உன்னை தொட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று எச்சரிப்பு, நல்லா பிடிச்சிங்க, நீதிமானாய் வாழுங்கள். ஒன்றை பிடிச்சிங்க. முதல் பகுதி என்ன தான், ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அதான் பேசிக்கிறேன். நம்ம 40 நிமிஷம் என்னன்னு, நீதிமானாய் வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நீ இருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீதிமானாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்ட தாவீது ஒரு நாள் போய் காம்ப்ரமைஸ் ஆயிடுறான், அழுவுறான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன நம்பி இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டு இப்படி போய் இழிவுபடுத்திட்டேன் ஆண்டவரே, நிலவரமான ஒரு ஆவி எனக்குள்ள தாங்க. நிலவரமான வேணாம் ஆண்டவரே. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியை நிலைக்க பண்ணினார். அவர் ராஜாங்கம் இன்னைக்கும் தாவீதின் சிங்காசனம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று பேசுறான். தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீதிமான அழைக்கப்பட்டவன் விட்டுட்டான், ஓடிட்டான். நீதிமான அழைக்கப்பட்டவன் ஆனா என்ன பண்ணிட்டான்? ஒரு நாள் உப்பரைகளை நடந்து மாட்டிக்கினான், ஒரு விபச்சாரம் பண்ணிட்டான், போய் கொலையை பண்ணிட்டான், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். யாருங்க? பாட்டு எழுதினவன். யாருங்க இவன்? அதுக்கு முன்னாடி பாட்டு எழுட்டாமா, அதுக்கப்புறம் எழுது நல்லா சரித்திரத்தை வாசிக்கிறார். அதுக்கு முன்னாடி பாட்டு எழுதிக்கிறார், கோயில உட்காந்து பாட்டு எழுதுகிறார், அதை படிக்கிறார், எல்லாம் பேசுறவர் ஒரு நாள் சிக்கி கொண்டார். ஆனால் மனம் திரும்புதல் உள்ளுக்குள்ளே வந்தது. நீதிமானாய் காத்துக் கொள்கிறது திரும்ப ஆண்டருக்கு இடம் கொடுத்தா கர்த்தர் அவன் ராஜ்யத்தை நிலைக்க பண்ணி அவன் சிங்காசனத்தை கட்டினார். Doing wrong is okay, but you got to regret and come back. தவறுதல் செய்கிறது எவ்வளவு சொல்லிய நீ போன் மீறி 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 தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிற கேடு. ஒரு நாள் உன் கண்ணுக்கு அடைப்பு வந்துடும். அன்னைக்கு மரம் திரும்பாத, இன்னைக்கு நிறுத்து. கண்ணே பார்க்க முடியாத அளவுக்கு எதனா வந்துட்டதுக்கு அப்புறம் கண்ணுக்கு ஆபரேஷனுக்கு தேடாது, இப்ப நிறுத்து. கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். மனம் திரும்பினால் உனக்கு சேமத்தை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமான கர்த்தர் சொல்ற, உனக்கு கேடு வராது. கேடு அப்படி வாழ பொருத்தனை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுங்க எல்லாம் இருக்கிற இடத்துல. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நேரம் கடந்து போனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி எத்தனையோ காரியங்கள் என்னை இழிவுபடுத்த இழுத்து போட பார்த்துட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவரே, இந்த வசனத்தை, இந்த நீதிமானுக்கு நன்மை வரும்னு சொன்ன இந்த வாக்கியத்தை நான் காத்து கொண்டு, ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எனக்குள்ளே வைத்து, ஆண்டவரே, இதை நான் எப்பொழுதும் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அப்படியே எங்களை நடத்துவீராக.